தேவி விடியற்காலை 4 மணிக்கு எழுப்பிவிட்டார் மகள்கள் இருவரையும். ரக்ஷிதா மனமே இல்லாமல் குளித்து புடவை உடுத்தி ரெடியாகிக் கொண்டிருந்தாள். நந்தினி இன்னும் குளிக்காமல் ரக்ஷிதாவையே விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள். என்ன நந்து அப்படி பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா, டைம் ஆகுதுல்ல என தோழியை அனுப்ப, உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லையா? நீயும் அம்மா மாதிரியே என்னை கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ சீக்கிரமா அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா என வலியுடன் கேட்டாள். ரக்ஷிதா அவள் அருகில் அமர்ந்து, அப்படி இல்லை நந்து, நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணேன். ஆனால் அம்மா இந்த கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் எதுக்காகன்னு தான் புரியல. கண்டிப்பாக அம்மா ஒரு முடிவெடுத்தா அது நம்ம நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சி புரிஞ்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு வா, புடவை கட்டிக்கலாம் என்றாள். நீ என் மனசை மாற்ற சொல்கிறேன்னு நல்லா புரியுது ரக்ஷு. மறுபடியும் சொல்கிறேன், உண்மையிலே நான் பிரகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை. எல்லாருடைய மனஸ்தாபத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இல்லை என வாக்குவாதம் செய்தாள்.